ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் இன்று நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பண பரிவர்த்தனைகள் முடங்கும் ஆபத்து உருவாகியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அதாவது ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வங்கி ஊழியர்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒப்பந்தம் உள்ளது. இந்த ஒப்பந்தம் கடந்த 2012ஆம் ஆண்டோடு முடிவடைந்தது. கடந்த 2 ஆண்டுகளாக வங்கி ஊழியர் கூட்டமைப்பினர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை வங்கியிடம் பேச்சுவார்த்தையை நடத்தினர். ஆனால் இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டெல்லியில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் மத்திய அரசுடனும் மற்றும் தொழிலாளர் நலத்துறையினரும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இவர்களுடைய கோரிக்கை என்னவென்றால் 25 தற்போதைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறு 25% ஊதிய உயர்வு மற்றும் தங்களுடைய பணி நாட்களை 5 நாட்களாக குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினர். ஆனால் மத்திய அரசும் வங்கி நிர்வாகத்தினரும் இவர்களுக்கு 11% ஊதிய உயர்வு மட்டுமே அளிக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் அதற்கு பிறகு வங்கி கூட்டமைப்பினர் தங்களுடைய ஊதிய உயர்வு 25% என்பதை 23% குறைத்து கேட்டனர். ஆனால் அதற்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் இந்தியா முழுவதும் இன்று வங்கி ஊழியர்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இதனால் வங்கி சேவைகள் இன்று ஒரு நாள் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இந்த வேலை நிறுத்தத்தில் இந்தியா முழுவதும் மொத்தம் 85,000 வங்கி கிளைகள் இன்று ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தில் மொத்தம் 65,000 வங்கி கிளைகள் உள்ளன. அவை அனைத்தும் இன்று ஒரு நாள் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் அரசு பொதுத்துறை வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.